சமாதானம் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியில் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்போ இருக்கும்? எப்போ இருக்கும்? அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உள்மன காயங்கள் ஆறணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இதை தவிர வேற மருந்து நமக்கு கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு டைம் வந்து இந்த உள்மன காயங்கள் ஆற்றுப்படுத்துகிற தியானம் அப்படின்னு போய் தியானத்தில் உட்காந்தா ஒரே சைக்காலஜியாக பேசினுக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்? காயம் ஆறலை, போனது இன்னொரு காயமாக வந்து உட்காந்துக்குச்சு. காயத்தை, உள்மன காயங்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் பரிசுத்த ஆவியின் நவமான மொழிகளுக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப நீ ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? யாராவது வந்து உன்னுடைய வீட்டை இடிச்சாலுமே ஒரு தடவை நீ அந்நிய பாஷையில் ஜெபிச்சினா அந்த அந்நிய பாஷை இடிஞ்சு போன உன் வாழ்வை திருப்பி கட்டுச்சு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே, என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே, அவர் செய்த நன்மையே நான் சொல்லி துதிப்பேன். அப்புறம் அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே, நான் ஆராதிக்கும் நேசியன் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே, அவர் செய்த மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது, அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன், இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆக உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உடைந்து போன உன்னுடைய வாழ்வை, உடைந்து போன உன்னுடைய கோட்டையை, உடைந்து இருக்கிற உன்னுடைய இதயத்தை ஆண்டவர் ஒவ்வொரு தரையும் மீண்டுமாக கட்டுவார். அதுக்கப்புறம் எவன் உன்னை என்ன சொன்னாலும் அது உன்னை தொடவே தொடாது. ஏன்? பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கு, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எது வந்தாலும் அடிக்கும், ரிப்பீட் அவங்கிட்டே போய்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே உள்ள ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா ரோட்டில் எவனையும் திட்டினா கூட யாருக்கு காயப்படும்? எனக்கு காயமாயிடும். யாரோ யாரையோ பார்த்து சிரித்தாலும் என்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் எங்கேயோ பார்த்து போயிருந்தேன், இந்த அங்கிள் என்ன தான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாங்க. ஏன்? உள்ள. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள். மூன்றாவது நான் சொன்னேன், நேர்மையாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நேர் வழியில் நடக்கணும், ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் வழியில் நடக்கணும். ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் வழியில் நடக்கணும்னா பாடுகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாக நாம் செய்த அக்கிரமங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற மீட்பின் செயலை செய்து முடிக்கிறார். இஸ்ரவேல் மக்களிடையே ஆண்டவர் எத்தனையோ வருஷம், 3 வருஷங்கள் ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியத்தை பண்ணுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கலிலேயாவிலையும் சரி எருசலேமிலையும் சரி எத்தனையோ புதுமைகளை செஞ்சார். ஆனால் அந்த புதுமைகள் எல்லாம் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியல. புதுமைகள் அவங்களுக்கு சோறு போட்டுச்சு, புதுமைகள் அவர்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்தது, புதுமைகள் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தது. ஆனால் கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் மட்டும்தான் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. இன்னைக்கு நீ ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வரணும்னா நீ ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்க பாடுகளே எனக்கு வேணாம். ஒரு போதகர் இப்படியே சொல்றாரு, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பாடுகளே கிடையாது. இப்ப இது நல்ல போதனை கெட்ட போதனையா?
கெட்ட போதனைய வசனத்துக்கு நேர்மாறா இருக்குது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நலம் தரும் போதனையை நீ ஏற்றுக்கொள்ளணும். நலம் தரும் போதனையை ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில் வரும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். வசனம் சொல்லுது. அப்படின்னா உன் வாழ்க்கையில் பாடுகளே இருக்காது. உன் வாழ்க்கையில் பாடுகள் வந்தால் அது தேவ சித்தம் கிடையாது அப்படின்னு சொல்றது என்ன போதனை? என்ன போதனை? கள்ள போதனை. பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், பைபிள் இன்னொரு இடத்துல போட்டிருக்கலாம், ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, திராணிக்கு மேல் ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டார். ஆண்டவர் அனுமதிக்கிறாருனாலும் எவ்வளோ அனுமதிப்பார்னா, என் பிள்ளையால இவ்வளோ தாங்க முடியும்னா அவ்வளோதான் கொடுப்பார். என் பிள்ளையினால இவ்வளோ ஏற்றுக்கொள்ள முடியும், என் பிள்ளையினால இவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும்னா அவ்வளோதான் கொடுப்பார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். அப்படியே உங்களுக்கு ஏதாவது துன்பங்களை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அடுத்த சொல்லுது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். எதுக்கு வச்சிருக்காரு புரிஞ்சுக்கணும். உன்னை விட உன்னை அதிகமாய் நேசிக்கிறவர் அவர். உன்னை விட உன் குடும்பத்தை நேசிக்கிறவர் அவர். உன்னை விட உன்னுடைய பரிசுத்தத்திலும் உன்னுடைய ரட்சிப்பிலும் அக்கறை கொண்டவர் அவர். உன்னை விட உன்னை அதிகமா புரிந்து கொண்டவர் அவர். அதனால உன்னால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் அவர் அனுமதிப்பார். இந்த புரிதல் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவா, ஆஹா அங்க போறாங்க அப்படியே போயிடு. அவருடைய வழியில நடக்கணும்னா, கிறிஸ்துவனுடைய வழியில நடக்கணும்னா, கிறிஸ்துநாதரை நீ பின்பற்றணும்னா இணக்கமான வயலியா உள்ள நுழையணும். அங்க சிலுவையை சுமந்து கொண்டுதான் நீ அந்த பாதையில நடக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னை பின்தொடர விரும்புகிறவன் தினமும் சிலுவையை சுமந்து என்னை பின்தொடரணும். ஒவ்வொரு நாளும் நீ சிலுவையை சுமக்க தயாரா இல்லை அப்படின்னு சொன்னா அவரை உன்னால் பின்தொடர. இன்னைக்கு அவர் பின் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? அகன்ற பாதையை விட்டுட்டு இடுக்கமான பாதைக்குள்ள வர நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அப்போ உலகத்தை விடணும், மாம்ச இச்சைகளை விடணும், கண்களை இச்சைகளை விடணும், துர்மார்க்கத்தின் வழிகளை விடணும். மூன்றாவது வாசியம். மூன்றாவது நற்செய்தியாளரின் பணியை ஆற்று. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ற அப்படின்னு சொன்னா நீ நற்செய்தியாளனுடைய வேலையை செய்யணும். ஆண்டவருடைய நற்செய்தியை நீ பறைசாற்றணும். புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவாரு, ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றணும்னா பைபிள் எடுத்துன்னு போய் ஆண்டவர் எப்படி சொல்றாரு போதிக்கிறது மட்டும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை முறையில் மக்கள் பார்க்கும் பொழுது நீ கிறிஸ்தவன் என்று அறிந்து கொள்ளணும். இந்த விஷயம், இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியாது. நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்கிறேன். எங்க பெரியம்மா வந்து ஒருத்தவங்க வீட்டுல குடியிருக்கிறாங்க. ஒரு ஹிந்து ஹவுஸ் ஓனர் கீழ் வீட்டுல அவங்க குடியிருக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுல ஒரு நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவும் எங்க அம்மாவும் நானும் அப்படி திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்டுக்கு வாசல் அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த அம்மா புலம்பின்னு இருக்கு. எங்களுக்கு ஒரே கஷ்டங்க, செவ்வாய்க்கிழமை பார்க்கணும், வெள்ளிக்கிழமை பார்க்கணும், புதன்கிழமை பார்க்கணும், இது இந்த நாள் செய்யக்கூடாது, அது அந்த நாள் செய்யக்கூடாது, ஒரே பிரச்சனைங்க. இதை பார்த்து பார்த்து செய்யறதுக்கே பெஜாரா இருக்குதுங்க. பெஜாருங்கிற வார்த்தை நம்ம கேட்டதே கிடையாது. இதை பார்த்து பார்த்து செய்யறதுக்கே ஒரே பெஜாரா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சா அதுக்கு அடுத்து ஒரு சென்டென்ஸ் சொல்லிச்சு. நம்ம என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆனா உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க, இயேசு சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு கை தட்டுங்களேன். கொடுமை என்ன தெரியுமா? கொடுமை என்ன தெரியுமா? எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த பக்தி இல்லை, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த தெளிவு, ஆனா அந்த பொம்பளைக்கு அந்த தெளிவு இருக்கு. இன்னைக்கு அந்த அம்மாவுடைய மக கிறிஸ்தவல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை ஏற்றுக்கொண்டுச்சு பார்த்தீங்களா? அந்த அம்மா
சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த சத்தியத்தின் பாதையில் அந்த மாதிரி நடக்க முடியல. ஆனால் அவருடைய மக அம்மா கிட்ட இருந்த விசுவாசத்தை பார்த்து அந்த இடுக்கமான பாதையை கண்டுபிடிச்சு இப்போ அந்த இடுக்கமான பாதைக்குள்ள நடக்குது. நற்செய்தியாளனுடைய பணியை ஆற்று. அந்தமா சொன்ன நற்செய்தி கூட இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நம்மளால சொல்ல முடியல. அந்தமா சொல்லுது, ஒரு இந்து பொம்பளை சொல்லுது, நாங்க இதெல்லாம் சாஸ்திரம், சம்பிரதாயம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனா நீங்க இதெல்லாம் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா, ஏன் இயேசுசாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாருன்னு ஒரு இந்து பொம்பளை சொல்லுது. ஆனா இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் ஆண்டவர் இயேசு பார்த்துக்குவாருன்னு சொல்ற தைரியம் இருக்குது. நான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது இல்லை, நல்ல நாள் கெட்ட நாள் நான் பார்க்கறது இல்லை, எல்லாத்தையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிறாருன்னு சொல்ற தைரியம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க எதை நம்புறீங்க, யாரை நம்புறீங்க? கேர்ஃபுல்லா இருங்க. பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தின் வழியை கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு எக்ஸாம் எழுத போற பிள்ளைய பார்த்து அம்மா சொல்றா, எக்ஸாம் எழுத போற பிள்ளைய பார்த்து அம்மா சொல்றா, உஷாரா எழுதிட்டு வா அப்படின்றா. இது என்ன உஷாரு அப்படின்னா என்ன? அதெல்லாம் அடிச்சா அடிச்சுக்கோ, மாட்டிக்காம அடிச்சுக்கோன்னு. இதுதான் என்னது? பெத்தவங்க என்னன்னு சொல்லி அனுப்பணும்? நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை மட்டும் நம்பி எழுதிட்டு வான்னு சொல்லி அனுப்பு. சொல்லி அனுப்பு. நீ செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டா நீ எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும். பரிசுத்தத்தின் வழியில் நீ நடக்கணும். அதை கற்றுக் கொடுக்கணும். தாவீது சொல்றான், பிள்ளைகளே வாங்க, கடவுளுக்கு எப்படி பயப்படுறதுன்ற தேவ பயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொல்றான். இன்னைக்கு எத்தனை தகப்பன், எத்தனை தாய்கள் தங்கள் பிள்ளைக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். உன் வீட்டில் நீ நற்செய்தி அறிவிக்கணும். ஆண்டவருடைய பேரில் நடுங்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகிறோம்னா நடுக்கத்துடனும் பயத்துடனும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நுழையணும். அந்த வளர்ப்பு உன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னா நீ உன்னுடைய கடமையில தோத்து போயிருக்குன்னு அர்த்தம். பிள்ளைங்க என்னைக்குமே கெட்ட வார்த்தை பேசாது தெரியுமா? சின்ன பிள்ளைங்க கேட்ட வார்த்தையை நல்லா பேசும். கெட்ட வார்த்தையை பேசாது. எதை பேசும்? கேட்ட வார்த்தையை பேசும். உன் வாயில் என்ன வருதோ உன் பிள்ளை பேசும். உன் வாயில் வரும்பொழுதாவது அது தப்புன்னு தெரியலன்னா உன் புள்ள வாயிலேருந்து வரும்போதாவது அது தப்புன்னு உணர்ந்துக்கும். கவனமாயிரு. துர்மார்க்கத்தின் பாதையை விட்டு விலகு. நற்செய்தி அறிவி. உன் குடும்பத்தில் நற்செய்தி அறிவி. ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு உன் பிள்ளைங்களுக்கு காட்டு. இன்னைக்கு நான் தெய்வ பயத்தோட, நான் ஒவ்வொரு முறையும் பூசை ஒப்பு கொடுக்கும்போது உண்மையே பயங்கர பயத்தோட தான், தெய்வ பயத்தோட தான் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவேன். ஏன் தெரியுமா? சின்ன வயசில் என் அம்மாச்சியையும் எங்கள் அம்மாவையும் அந்த நற்கரைநாதர் முன்னாடி அவங்க வரும் பொழுது எவ்வளோ பயத்துடன் எவ்வளோ பக்தியுடன் இருந்தாங்கன்றது சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து என்னுடைய மனசில் அது பதிஞ்சதுனால நான் துர்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருந்த நாட்களில் கூட நற்கரைநாதருடைய பிரசன்னத்தில் வந்து பயத்தோட பக்தியோடு தான் நான் வருவேன். ஏன்? எங்கள் அம்மா அப்பா அப்படி இருக்கிறத தான் நான் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு உன் பிள்ளைகள் உன் தேவ பயத்தை கண்ணால் பார்க்கணும். இது நீ செய்கிற நற்செய்தி அறிவிப்பு. நீ எப்படி ஆண்டவருக்கு பயந்து பேசுகிற, நீ எப்படி ஆண்டவருக்கு பயந்து ஜெபிக்கிற, நீ எப்படி ஆண்டவருக்கு பயந்து உத்தமமாக வாழ்கிற, இதெல்லாம் உன் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ திருட்டுத்தனமாக என்னென்னலாம் பண்ணுற, நீ திருட்டுத்தனமாக பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி என்னென்ன பண்ணுற, அதையும் உன் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நற்செய்தி அறிவி. அடுத்தது நற்செய்தி பணியாளர் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். அப்போ உன்னுடைய திருத்தொண்டுனா என்னது? நீ செய்ய வேண்டிய ஊழியன்னா என்னது? முதலாவது அறிவு தெளிவோடு இருக்கிறது, இரண்டாவது துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறது, மூன்றாவது நற்செய்தியை அறிவிக்கிறது. இது மூன்றும் இருந்தால்தான் அது ஆண்டவருடைய பணி.
இது மூன்றும் இருந்தால் தான் நீ ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் 24வது வசனம், 16:24, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இன்னைக்கு நீ ஆண்டவருடைய சிலுவையை தினசரி சுமக்க தயாரா இருக்கிறியா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் நீ அழைத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் நீ அழைத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக இருந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை,
சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்த நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? கரங்களை தூக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையை வெறுத்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடந்திட மெய்யான பாதையை, சத்தியத்தின் பாதையை எங்களுக்கு இன்னைக்கு மீண்டும் வெளிப்படுத்தினீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அந்த பாதையில் நடக்கும் பொழுது நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாமல் இருக்கவும், தேவரீர் உண்மையை அறிந்தவர்களாய், அறிவு தெளிவுள்ளவர்களாய் நடந்திடவும், தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், நாங்கள் இருக்கும் இடத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சமூகங்களில், எங்கள் பணித்தளங்களில் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கவும், இவ்வாறு எங்கள் திருத்தொண்டை நாங்கள் நிறைவேற்றவும் எங்களை ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, துர்மார்க்கத்தினுடைய எல்லா வேர்களையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது அப்புறப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது தேவையில்லாத சகல காரியங்களையும் அவர் பட்சித்து எரித்து போடுகிறார் என்று விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தையின்படி தேவரீர் இப்பொழுது எங்களை சுத்திகரிப்பீராக. உம்முடைய சுத்திகரிப்பின் வல்லமையின் நெருப்பு அக்கினி எங்களை சுத்திகரிப்பதாக. Everything, Lord, whatever is unnecessary, remove it from our life. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். உட்காருங்க. அடுத்த வசனம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15. ஏனெனில் நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர். எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர். எல்லா வகையிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டவர். ஆனால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுல இந்த கேள்வி இருந்தது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அற்புத அதிசயங்களை செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் கடவுளாய் இருக்கிறதுனால அற்புத அதிசயங்களை செஞ்சார் அப்படின்னு தான் நிறைய இடத்துல வாசிச்சேன். எப்படி இங்க இருக்கிற பல பேர் அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆண்டவர் ஏன் அற்புத அதிசயங்கள் செஞ்சார்னா, அவர் கடவுளாக இருந்ததுனால அற்புத அதிசயங்களை செஞ்சார்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது
அவர் தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக இருந்தாலும் அவர் தெய்வமாக இந்த உலகத்தில் சஞ்சரிக்கல. ஒரு சாதாரண மனிதனை போல்தான் அவர் இந்த உலகத்தில் நடமாடினாரு. அவர் எங்கே போனாலும் ஒரு சாதாரண மனுஷனாக தான் போனார். அதனால தான் சாப்பாடு இல்லைன்னா அவருக்கு பசிச்சுது. அவருடைய நண்பர் இறந்தப்போ அவருக்கு என்ன வருது? கண்ணீர் வருது. அவரை சாட்டையால் அடிக்கும் பொழுது அவருக்கு வலிக்குது. சிலுவையை சுமக்கும் பொழுது அவர் தடுமாறி விழச் செய்து, அவரை சிலுவையில் ஆணியால் அடிக்கும் பொழுது உயிர் போகிற வலி அவருக்கு ஏற்படுது. இன்னும் சொல்ல போனால் அந்த சிலுவை பாடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தந்தைகிட்ட ஜெபிக்கிறார், உமக்கு சித்தமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு. அது என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவர் உலகத்தில் வந்து இருக்கும்போது சாமியாலாம் இருக்கல. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தார். அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது, நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார். என்ன போட்டிருக்குது? அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குது? எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். உங்களுக்கு என்னென்ன சோதனை இருக்குன்னு யோசித்து பாருங்க. அத்தனை சோதனைகளும் இயேசுவுக்கும் இருந்தது. உனக்கு மாம்ச பலவீனம் இருக்குதா? மாம்ச ரீதியான சோதனைகள் இருக்குதா? உனக்கு பார்வை ரீதியான சோதனைகள் இருக்குதா? உன்னுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட சோதனைகள் உனக்கு இருக்குதா? கோபம் வர்ற சோதனைகள் ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தனை சோதனைகளும் இருந்தது. ஆனால் அவர் எந்த சோதனைக்கும் பாவமாய் மாறும்படி அவர் இடம் கொடுக்கவே இல்லை. இதுக்கு இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2:6. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. நல்ல கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? கடவுள் வடிவில் விளங்கிய அவர். இயேசு கடவுள் தான், அதுல சந்தேகம் இல்லை. அவர் கடவுள் தான். அவர் கடவுளாகவே விளங்கினார். கடவுள் வடிவிலே அவர் விளங்கினார். ஆனால் கடவுளுக்கு இணையாயிருக்கிற நிலையை வலிந்து பற்றி கொள்ள வேண்டியதாக அவர் கருதல. அவர் தேவாதி தேவன் தான், அவர் ராஜாதி ராஜன் தான். ஆனா இந்த உலகத்தில் அவர் பிறந்து வரும் பொழுது அந்த ராஜரீக கம்பீரத்தோடு அவர் பிறக்கணுன்ற அவசியமா நினைக்கல, அதை பிடிச்சிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லா வகைகளிலும் உங்களைப் போலும் என்னை போலையும் ஆனார். அவர் கீழே விழுந்தா அவருக்கும் அடி படும். அவர் ரொம்ப நேரம் நடந்தா அவருக்கும் காலு வலிக்கும், அவருக்கும் ஜுரம் வரும். அவர் எல்லா விதத்திலும் முழு மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் பாவமோ செய்யவில்லை. அதனால தயவு செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இப்படி வாழ்ந்து முடிஞ்சதுன்னா அவர் கடவுளா இருந்தாரு அதனால வாழ முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க. அவர் இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல உங்களையும் போன என்னையும் போல மனித உடலினுடைய அந்த கூட்டுக்குள்ள தான் வாழ்ந்தார். இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, அவர் பெண்ணிடம் பிறந்தவராய் மாமிசத்தில் பிறந்தவராய் பிறந்தார். ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு முன்மாதிரிகை இயேசுவை தவிர வேறு எவரும் இல்லை. There is no other example for you to follow. நிறைய பேர் நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றது இல்லை, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இயேசுவை போல வாழ முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏன் இயேசுவை போல வாழ முடியாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இயேசு கடவுளாய் இருந்தபடியினால இயேசுவை போல வாழ முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஒரு சாதாரண மனிதனை போல் இருந்தால், அதனால்தான் அவர் சொன்னார், என்னை நீ பின்பற்ற முடியும், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே அப்படின்னு அவரால் சொல்ல முடிஞ்சது. பவுல் அடிகளார் சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொல்றார். நான் சொல்றது விளங்குதா?
அப்ப இந்த இடுக்கமான வாயில் வழியாக உள்ளே நுழைங்கள் என்ன அர்த்தம்? இயேசுவை போல நீ மாறணும். அதான். எப்படி மாறணும்? இயேசுவை போல மாறணும். அந்தோனியாரை போல, செபஸ்தியாரை போல, பவுலை போல, சீலாவை போல, பேதுருவை போல மாறுன்னு நான் சொல்லலை. நீ இயேசுவை போல மாறணும். நீ இயேசுவை போல மாறலை அப்படின்னு சொன்னா நீ நிலை வாழ்வுக்குள்ள நுழைய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அது போல தான் வாழ நீயும் அழைக்கப்பட்டிருக்கிற. அதனால தான் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்னாடி கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய வேத கலாபனை எருசலேம் பட்டணத்தில் நடக்குது. எருசலேம்லேருந்து எல்லா கிறிஸ்தவர்களும் அடித்து துரத்தப்படுகிறார்கள். அவங்க அந்தியோக்கியா அப்படின்ற ஒரு ஊரில் போய் தஞ்சம் போகிறாங்க. அந்த அந்தியோக்கியாவில் இவர்களை பார்த்து, இவர்கள் செபிக்கிறதை பார்த்து, இவங்களுடைய வசன வாழ்க்கையை பார்த்து, இவர்கள் வாழ்கிற பரிசுத்தத்தை பார்த்து மக்கள் இவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன் என்று சொன்னாலே அனதர் கிரைஸ்ட். தமிழ் ரொம்ப அழகா, கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து அவன், கிறிஸ்து பிளஸ் அவள், கிறிஸ்தவள். அப்ப நீ கிறிஸ்தவனா இருக்கணும்னா நீ இன்னொரு கிறிஸ்துவா இருக்கணும். நீ கிறிஸ்தவளா இருக்கணும்னா இன்னொரு கிறிஸ்துவா இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லா நேரங்களிலும் சிந்தனையிலையும் சொல்லையும் செயலையும் அவருடைய சாயலுடையவனாக நீ மாறணும். இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ விருப்பம், இதைத்தான் ஆண்டவர் உன்னிடமிருந்து ஆசைப்படுறாரு. நீ அதை செய்யற வரைக்கும் கொட்டடிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுட்டு இருக்கலாமே தவிர இறை அரசுக்குள்ள நுழைய முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. இன்னைக்கு you need to ask yourself this question. இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்வதற்கான ஆசையும் வாஞ்சையும் என்கிட்ட இருக்குதா? எனக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன செஞ்சாரோ அதை செய்யணும். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அதனால தான் சுவிசேஷம் சொல்கிறது, என்னில் நம்பிக்கை கொண்டவர்கள் நான் செய்த காரியங்களை செய்வார்கள், ஏன் அதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததையும் இன்றைக்கு உன்னாலும் என்னாலையும் வாழ முடியும். நீங்க நல்லா பாருங்களேன், அப்போஸ்தலர்களுக்கு இந்த தெளிவு இருந்தது. 2 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. செபதேயுனுடைய மனைவி வந்து கேட்பாங்க, என் பிள்ளைங்கள்ல ஒருத்தன் இடதுபுறமோ இன்னொருத்தன் வலதுபுறமோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு கேட்பாரு, என்னுடைய துன்ப கிண்ணத்தை நீங்கள் குடிப்பீர்களா? அப்ப என்ன சொன்னாங்க? குடிப்போன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அதை மறுக்கல, ஆம் குடிப்பீர்கள்னு ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்களுக்கு தெரியும், நம்ம பார்க்கிறது நம்ம வாழ்றது யாரை பார்த்து வாழ்றோம்? இயேசுவை பார்த்து வாழ்றோம். அப்ப இயேசுவால துன்ப கிண்ணத்தை குடிக்க முடியும்னா முடியும், ஏத்துக்கிறான். ஆண்டவரும் அதை ஆசீர்வதிக்கிறான், சொல்றான், ஆம் நீ குடிப்பீர். ஹல்லேலூயா. பேதுரு பார்க்கிற ஆண்டவர் இயேசு கடல்ல நடந்து வர்றாரு. பார்த்தோன்னு சொல்றான், ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொன்னா நானும் கடல்ல நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஓகே என்ச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்கும் பொழுது அவங்க 100% தெரிந்திருந்தாங்க, இவர் பூரணமான நிறைவான மனிதன், இவரால் செய்ய முடிஞ்சா என்னாலையும் செய்ய முடியும். இன்னைக்கு அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்குதா? பேதுரு கிட்ட இருந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? செபதேயுனுடைய பிள்ளைகளுக்கு இருந்த அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா? Do you have it? அப்பனா நீ இடுக்கமான வாயிலில் நுழைஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். அந்த விசுவாசம் இல்லையா, நீ இன்னும் அகன்ற பாதையில் ஓடினுக்கிறன்னு அர்த்தம். கம் பேக். மோட்சத்துக்கு செல்கிற இடுக்கமா இருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்றாரு, தன் சிலுவை சுமந்து என்னை தான் அவர் தெளிவா சொல்றாரு. நீ மாதாவையோ அந்தோனியாரையோ செபஸ்தியாரையோ எப்ப பின்தொடரணும்னா அவங்க இயேசுவை பின்தொடர வரைக்கும் தான் அவங்களை பின்தொடர முடியும். ஹல்லேலூயா. பவுலே சொல்றாரு இல்லையா, நான் ஆண்டவரை
நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்கிறதுனால என்னை பற்றி நீங்க கத்துக்கங்க. புனிதரை வேணா பின்தொடரலாம். ஏன்? அவங்க கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர்கள். நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ற வரைக்கும் நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்க முடியாது. உன் பலவீனங்களிலிருந்து நீ வெளியில வர முடியாது. பரிசுத்தத்தின் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று வேதம் கூறுகிறது. இன்னைக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நான் உங்களை போலவே மாறணும். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் கண்மலை. சேர்ந்து பாடுங்க. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. 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 சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண இடல் சூடினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண இருள் சூடினோ, விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை.
வைத்தேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பார். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ரவலஹந்தரிஷவரோ ரவலஹந்தரிஹரோ ரஹரோ ரதிரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரவலஹந்தரிஷவரோ ஹரதரி வலஹரிதிருவரோ. துதிங்க 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 துதிங்க. வாயை திறந்து ஆர்வரை துதிங்க. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. தீரை வழியா தம் சரீரத்தினால் தீரந்தாரே தூய வழி. தீரை வழியா தம் சரீரத்தினால் தீரந்தாரே தூய வழி. நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த சமூகத்தை, எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருந்த அந்த தூயாதி தூய சமூகத்துக்குள்ள தலைமை குரு மட்டும்தான் நுழைய முடியும். ஏன் தலைமை குரு மட்டும்தான் நுழைய முடியும்? அங்க மிகப்பெரிய ஒரு திரை அங்கு இருந்தது. சிலுவையில் இயேசுனுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட போது, சிலுவையின் இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்ட போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரை மேலிருந்து கீழாக கிழிந்தது. நல்லா கவனிங்க. கீழேந்து மேலே கிளியல, மேலேந்து கீழே கிழிஞ்சது. மேலேந்து ஆண்டவர் தாமே அந்த திரையை கிழித்து போட்டார். கிறிஸ்து சிலுவையில் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதனால அந்த சரீரத்தின் மீது விசுவாசம் கொண்டு இன்னைக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியும். ஒரு தலைமை குருவின் அபிஷேகம் உங்கள் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கவும் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிற அந்த கிருபையும் இன்னைக்கு உனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இனி கடவுளிடமிருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு எந்த சக்தியும் இல்லை. உன் வாழ்நாள் எல்லாம் அந்த அபிஷேகம் உன்னை தாங்குகிறது. அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம். மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. தீரை வழியாம் தம் சரீரத்தினால் தீரந்தாரே தூய வழி. தீரை வழியால் தம் சரீரத்தினால் தீரந்தாரே தூய வழி. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே,
அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் எங்கும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் எங்கும் நம்பும் கண்மலை. கலங்க மாட்டேன், கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே. இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதுல ஒண்ணே ஒண்ணுதான், அவரை விசுவசிச்சா போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். என் மேல விசுவாசம் கொண்ட ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன்னு சொன்னார். என் மேல விசுவாசம் கொண்டிருக்கிற ஒருத்தர் கூட நரக நெருப்புல விழாதபடி நான் விட்டுவிட மாட்டேன். நான் அவர்களை இழுத்துக் கொள்வேன். என் தந்தையின் இல்லத்துக்கு அவர்களை நான் இழுத்துக் கொள்வேன். என்னோடு அவர்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு இவ்வளவு பலவீனம் இருக்குது, ஐயோ எனக்கு இவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும்? நீ அவரை விசுவசிச்சா போதும். தேவையில்லாத காரியங்களை அவரே சுத்தம் செஞ்சு உள்ள கூட்டுக்குவார். விசுவசிப்பீங்களா? விசுவசிக்கிறீங்களா? இயேசு கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன், நான் விசுவசிக்கிறேன். மா பரிசுத்த விசுவாசத்தாலே சுத்த ஸ்தலம் ஏங்கிடவே. மா பரிசுத்த பரிசுத்த விசுவாசத்தாலே, பரிசுத்த ஸ்தலம் ஏங்கிடவே. தீரை வழியாய் தன் சரீரத்தினான் திறந்தாரே தூய வழி. தீரை வழியாய் தன் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. ஹல்லேலூயா